எக் ஃப்ரீசிங் என்றால் என்ன? வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இன்ஃபர்டிலிட்டி சென்டர், ஹவுஸ் ஒர்க். சோஷியல் எக் ஃப்ரீசிங் இப்போ நிறைய இந்த டேர்ம் கேள்விப்படுறோம். அதை பற்றின தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக் ஃப்ரீசிங், ஸோ பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லேட் மேரேஜ், தன்னோட ப்ரொஃபஷன் கெரியர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் மேரேஜ் லேட்டாக பண்ணிக்கிறாங்க. இல்லை மேரேஜ் பண்ணாலுமே ப்ரெக்னன்சி பேபி பிளானிங் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற சஜஷன், எங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம்? ஏன்னா ஆஸ் ஏஜ் அதிகமாக எங்களோட எக்கோட குவாலிட்டி குறைய ஆரம்பிக்கும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக டெஃபினட்டாக வி ஹேவ் தட் ஆப்ஷன், சோஷியல் எக் ஃப்ரீசிங். இந்த சோஷியல் எக் ஃப்ரீசிங்கில் என்ன பண்ணுவோம்னா, ஸோ பெண்களோட எக்ஸை எடுத்து ஸோ நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அந்த எக்ஸை நிறைய வர மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மைல்டு அனஸ்தீசியா மூலமாக அந்த கருமுட்டைகளை அந்த எக்ஸை நாங்கள் வெளியில் எடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அவங்க ஃபியூச்சரில் ஆஃப்டர் தட் அவங்களோட ப்ரொஃபஷனோ கெரியரோ அவங்களோட இதெல்லாம் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அவங்க அந்த சேம் எக்கை யூஸ் பண்ணி அவங்க ஐவிஎஃப் மூலமாக நிச்சயமாக குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ இதனால நம்ம ப்ரொஃபஷன் கெரியருக்காக ஸோ நம்மளோட ப்ரெக்னன்சி கனவை எப்போவுமே விட வேணும். தேங்க்யூ.